அட சத்தியமாங்க, இவன் பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிட லிட்ரலி நான்வெஜ்கே டஃப் கொடுப்பான். ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல சூப்பரா நூல் பரோட்டா கூட இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருப்பான். வீடியோவை இப்பயே சேவ் பண்ணிக்கோங்க வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ 3 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன பத்த தேங்காய் ஆட் பண்ணி இப்போ இதை ஒரு 1 மினிட் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிட்டு 30 செகண்ட்ஸ்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பேஸ்டா அரைச்சு தனியா எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்ல கொஞ்சமா ஆயில், சோம்பு, ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்குங்க. இப்போ இதுல அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, சோ தட் ரா ஸ்மெல் இருக்காது. இப்போ இதுல ஒரு தக்காளி அண்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க, சோ தட் நல்லா ஸ்மாஷ் ஆகி சூப்பரா வரும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா பெருசாக ஆட் பண்ணுங்க. அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேவ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.